சமஸ்தானம் தேவஸ்தானம் கீழனை உஞ்சனை நாட்டை சார்ந்த உஞ்சனை மாகாணம் உஞ்சனை அருள்மிகு உஞ்சமாகாளியம்மன் திருக்கோயிலுடைய திருக்குடமுழுக்கு பெருவிழாவானது கீழனை உஞ்சனை நாட்டு தலைவர் என்று சொல்லப்படக்கூடிய 7 கிளை 14 நாடுகளுக்கு நாட்டு தலசி என்று அழைக்கப்படக்கூடிய உஞ்சனை நாட்டு தலைவர் ஐயா திரு ராவணமனா ராமசாமி அம்பலம் அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் உஞ்சனை நாட்டார்கள், பிற நாட்டார்கள், நகரத்தார் பெருமக்கள், அரியக்குடி, கண்டனூர், வைரவன் கோயில், தேனார்வப்பு நகரத்தார்கள், கிராமத்தார்கள், ஊரார்கள் ஒன்றிணைந்து ஒரு சிறப்பான மகா கும்பாபிஷேகம் என்கிற திருக்குடமுழுக்கு விழாவை செம்மையுற செய்திருக்கிறார்கள். 21/2/2024 அன்று காலை 7:20 மணி அளவில் சிறப்பான முறையில் நடந்தேறியது. சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் கீழனை உஞ்சனையை சார்ந்த உஞ்சமாகாளியம்மன் திருக்கோயிலுடைய மகா கும்பாபிஷேக பெருவிழாவை கண்டு கழித்து பேரானந்த பெருவாழ்வினை பெறுகின்ற பக்த கோடிகள் அனைவரும் இந்த ஆலயத்தை குல தெய்வமாக வழிபடக்கூடியவர்கள், இந்த ஊரிலே வாழக்கூடியவர்கள் கிராம தேவதையாக நாட்டு தெய்வமாக அருள்பாலிக்கின்ற அம்பிகை உஞ்சமாகாளி. உஞ்சமாகாளி என்று சொல்லப்படக்கூடிய தெய்வத்தினுடைய வரலாற்றை பார்த்தால் உஜ்ஜயினி என்று சொல்லப்படக்கூடிய மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய உச்சினி என்று நம்முடைய பெரியவர்கள் எல்லோரும் அழைத்த உஞ்சேனை மாகாணம் என்ற அப்பர் சுவாமிகளாலே பாடப்பெற்ற உஜ்ஜயின் என்று எல்லோரும் அழைக்கப்படுகிற மாகாள் என்று அழைக்கப்படக்கூடிய ஆலயமாக திகழ்கிற உஞ்சேனை மாகாணம் என்கிற அந்த உஜ்ஜயின் என்று சொல்லப்படக்கூடிய உஜ்ஜயினியில் இருக்கக்கூடிய மகா காளியை நம்முடைய பெருமக்கள் மிகச்சிறப்பு வாய்ந்த தெய்வமாக அங்கிருந்து இங்கே தூக்கி கொண்டு வந்து இந்த அற்புதமான இந்த ஆலயத்திலே வைத்து அந்த காளியை பிரதிஷ்டை செய்து வணங்கியதாக வரலாறு சொல்லப்படுகிறது. இது செவிவழி செய்தியாக சொல்லப்படுகிற செய்தி. இந்த அம்பாள் இப்போது இருக்கிற இந்த ஆலயம் இருக்கக்கூடிய இடத்திலே பல்லாண்டு காலமாக ஒரு கூரை கொட்டகையில் இருந்து அதன் பிறகு ஓட்டு கொட்டகையில் இருந்து தற்போது இந்த ஆலயமானது 100 ஆண்டுகளை கடந்து குடமுழுக்கு காண்கிறது. இதற்கு முன்பு குடமுழுக்கு என்கிற ஒன்றை பார்த்தவர்களே தற்போது இல்லை. அப்படி ஒன்று நடந்ததாக கேள்விப்பட்டவர்களே யாரும் இல்லை. இப்போதுதான் இந்த ஆலயத்திற்கான குடமுழுக்கு நடைபெறுகிறது. அப்படி ஒரு வரலாறு காணாத ஒரு குடமுழுக்கை நம்முடைய உஞ்சனை பகுதியை சார்ந்த கீழனை உஞ்சனை நாட்டார்கள், அரியக்குடி, கண்டனூர், தெய்யனார்வப்பு, வைரவன் கோயில் நகரத்தார்கள் மற்றும் உஞ்சனை ஊரார்கள், கிராமத்தார்கள், பிற நாட்டார்கள் எல்லோரும் ஒன்று கூடி ஒரு அற்புதமான முறையிலே உஞ்சனை மாகாளிக்கு ஒரு அற்புதமான குடமுழுக்கு இன்றைக்கு நிகழ்த்தியிருக்கிறார்கள். இந்த ஆலயத்தில் அருள்பாலிக்கிற இந்த மாகாளியானவள் உஜ்ஜயினில் இருக்கக்கூடிய மாகாளிக்கு என்ன சக்தி? விக்ரமாதித்தன் என்று சொல்லப்படக்கூடியவனுக்கு எல்லா ஆற்றலையும் வழங்கியவள் மாகாளி உஜ்ஜயினியில். அந்த பட்டி விக்ரமாதித்தன் கதையிலே நாம் படித்த அந்த மாகாளியினுடைய பரிபூர்ணமான அருள்தான் இந்த சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தினுடைய மகிமைகளை இன்னும் மேம்படுத்தும் வண்ணமாக நம்முடைய உஞ்சனை நாட்டில் உஞ்சனை கிராமத்தில் 7 கிளை 14 நாடுகள் என்று சொல்லப்படக்கூடிய நம்முடைய இந்த செட்டிநாட்டை சார்ந்து இந்த பகுதியில் வாழக்கூடிய பெருமக்கள் நம்முடைய சிவகங்கை மண், ராமநாதபுரம் சீமை இதெல்லாம் சார்ந்து ரொம்ப பிரமாதமான ஒரு அமைப்போடு இருக்கக்கூடிய 7 கிளை 14 நாடு. இந்த நாட்டில் ஒரு பெரிய தலைமை கிராமமாக இருக்கக்கூடிய ஊர் இந்த உஞ்சனை. 7 கிளை 14 நாட்டில் தலைமையாக இருக்கிற இந்த ஊரில் அருள்பாலிக்கிற அம்பிகை உஞ்சமாகாளி. ஆயிரக்கணக்கான கிராமங்களுக்கு குலதெய்வமாக இருப்பவள் இந்த உஞ்சமாகாளி. இந்த அம்பிகையினுடைய திருவடியில் என்ன சிறப்புன்னா 8 கைகளோடு சூரத்தை மகிடனை வதம் செய்கின்ற காட்சியோடு இந்த அம்பிகை ஒரு தாண்டவ காட்சியாக இருக்கிறார். அந்த அற்புதமான காட்சியை பார்க்கிற போது அதலசீடனார் ஆட, அபினகாளி தானாட, அகிலமேறும் மீதாட அவளோடு அன்று அதிர வீசி வாதாடும் விடையில் ஏறுவாராட, அருகுபூத வேதாளம் நடையாட, மனசமாமியாராட, மதுரவாணி தானாட, மலரில் வேதனாராட, மருகுவான் லோராட மதியாட, வனசமாமியாராட, நெடியமாமனாராட, மயிலுமாடி நீயாடி வர வேண்டும் என்று சொல்வது போல அபினகாளி தானாடுகிற காட்சியாக இங்கு இருக்கிற அம்பிகை காளி அம்பிகை ஆடுகின்ற காட்சி போல நமக்கு காட்சி அளிக்கிறது. இந்த உஞ்சமாகாளியானவள்
தொன்மையான தெய்வம், மிகவும் தொன்மை வழிபாடு. தமிழர்களினுடைய கொற்றவை என்கிற வழிபாட்டினுடைய துவக்கம் ஒரு தாய் தெய்வத்தின் வழிபாடாக இருக்கக்கூடிய பெண் தெய்வத்தின் வழிபாட்டை விரும்பி ஏற்றுக்கொண்ட நம்முடைய தமிழர்களுடைய பண்பாட்டில் இந்த கொற்றவை வழிபாடு போர்க்குடிகளின் தெய்வமாக திகழ்பவள், மரக்குடிகளினுடைய மிக பெரும் மானம் காக்கும் தெய்வமாக திகழ்பவள். ஆகையினாலேதான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சீதாதேவியை மீட்பதற்கு படையெடுப்பதற்கு முன்பு இந்த உஞ்சனையில் உள்ள மாகாளியை வணங்கி பூசையிட்டு அதன் பிறகுதான் அவர் சென்றார் என்பது வரலாறு. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த ஆலயம். ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்கே வெற்றியை தந்தவள். இவ்வளவு பெரிய இடர்களை ராமன் சந்தித்த போது சீதையை மீட்பதற்கு வெற்றிகரமான வாழ்வை தந்தவள் உஞ்சமாகாளி. இந்த உஞ்சமாகாளி அம்மன் ஆலயத்தில் அந்த அம்பிகையினுடைய சிலா ரூபத்தில் கீழே கால், அதற்கு கீழே எவ்வளவு தூரத்துக்கு அந்த அம்பாளுடைய சிலையினுடைய கீழ்ப்பகுதி செல்லுதுன்னு இன்னும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவிற்கு இன்னும் அந்த சிலைக்கு கீழே எந்த எந்திரத்தகடும் வைக்கப்பெறாமல் சுயம்பு மூர்த்தியாக தானே தோன்றிய தாவர லிங்கம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் தானே தோன்றிய தாவர சக்தி என்று சொல்லப்படக்கூடிய அந்த தாவர லிங்கம் என்று சொல்வது போல இது தானாய் நுழைந்த சக்தியாக திகழக்கூடியவள் இந்த காளி, சுயம்பு காளி. ஆகையினால் இந்த காளியினுடைய பெரிய சக்தி என்னன்னா, அந்த அம்பிகையாகப்பட்டவள் வருகின்ற காட்சி ஒரு அற்புதமான காட்சி. அவளை ஆடி வருகிற காட்சி ஒரு அற்புதமான காட்சி. சின்ன குழந்தை போல, சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடைப்படுத்தி வருகின்ற காட்சியாக எல்லோரும் அவருடைய ரூபத்தை காண்பது உண்டு. அப்படி சின்னஞ்சிறு பெண்ணை போல காட்சி தருபவள், கனவிலே வருபவள், நினைவிலே இன்றைக்கு நமக்கு நல்ல நினைவுகளை தருபவள். அப்படி ஒரு அற்புதமான காட்சி. மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்று சொல்வது போல அங்கு இருக்கிற நல்ல தண்ணீர் ஊரணியிலும் கூட மிகச் சிறப்பு வாய்ந்த தீர்த்தமாக அம்பிகையினுடைய கோவிலுக்கு முன்பாக இருக்கிற குளம், தீர்த்த குளம் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த ஆலயத்தினுடைய மிகச் சிறப்பு வாய்ந்த ஆலயத்திற்குள் உஞ்சனை மாகாளி, இரட்டை விநாயகர், ஆலயத்திற்கு முன்பு அணுக்கை விநாயகர், ஐயனார் பூரணை புட்கலை உடனாய ஐயனார் சுவாமி, குருவாட்சி, அதன் அருகிலே செட்டியார் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவருடைய சிலை, குருவாட்சி மற்றும் செட்டியார், இப்படி பல்வேறு தெய்வங்களாக நிறைவாக வைரவரும் அருள்பாலிக்கின்ற காட்சியை பார்க்கிறோம். விரித்த பல் கதிர்கொள் சூலம் வெடிபடு தமருகம் கை தரித்ததோர் கோலகால வைரவம் மாறி வேழம் உரித்து உம்மை அஞ்சக்கண்டு உன் திருமணிவாய் உள்ள சிரித்தருள் செய்தார் சேரி சென்னறி செல்வனாரே என்று வணங்குகிற வைரவமூர்த்தி தேவராஜ சேவியமான பாவனாத்ரி பங்கஜம் யாழேக்க சூத்திரமிந்து சேகரம் கிருபாகரம் நாரதாதி யோகி பிருந்த வந்திதம் திகம்பரம் காஷிகா புராதிநாத கால வைரவம் பஜி சூரடங்க வாசதண்ட வாணிமாதி காரணம் சாமகாய மாதிதேவம் அக்ஷரம் ராமயம் பீம விக்ரமப்பிரபம் விசித்திரதாண்டவப்பிரியம் காசிகா புராதிநாத கால வைரவம் பஜி என்று வணங்கக்கூடிய வைரவமூர்த்தியினுடைய அருள் இந்த ஆலயத்திற்குள்ளே இருக்கிறது. வைரவமூர்த்தியினுடைய சிலை. அப்படி சகல தெய்வங்களும் அருள்பாலிக்கின்ற இந்த ஆலயத்தில் உஞ்சமாகாளியினுடைய இந்த ஆலயமானது வெகு ஆண்டுகளுக்கு முன்பு கண்டனூரை சார்ந்த ஒரு ஆட்சியவர்கள் இந்த ஆலயத்திற்கு பின்னால் ஒரு வெள்ளக்கல் கோயில் ஒன்றை உருவாக்கி கட்டலாம்னு திட்டமிட்ட போது கோவிலை கட்டி முடித்து கலசம் மட்டும்தான் வைக்கணும் அப்படின்னு நிலை வரும்போது அம்பாள் இங்கிருந்து அவள் இருந்த பழைய இடத்திலிருந்து புதிதாய் கட்டிய கோயிலுக்கு தான் செல்ல மாட்டேன் என்று பழைய இடத்திலேயே இருந்து கொண்டாள் என்றால் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த அம்பிகை தான் தன்னை தேடி வருகிற பக்தன் கூரை கொட்டகையிலே இருந்தும் வருகிறான், ஓட்டு குடிசையிலே இருந்தும் வருகிறான் என்றால் அவனுடைய வாழ்வையும் போல என்னுடைய வாழ்வும் இருக்க வேண்டும் என்று கருதி இந்த ஊர் எல்லா மக்களும் செல்வச் செழிப்போடு திகழ இந்த அற்புதமான இந்த ஆலயமானது, இந்த அம்பிகையானது அருள்விளங்கும் சக்தியாக இருக்கிறது. எனவே இந்த ஆலயத்திலே மிகச் சிறப்பு வாய்ந்த இந்த குடமுழுக்கு இன்றைக்கு அருமையாக நடைபெற்றிருக்கிறது. இந்த குடமுழுக்கை கண்டவர்கள் 200 ஆண்டு காலமாக நடைபெறாத ஒரு ஆலயத்தினுடைய குடமுழுக்கை பார்த்தால் எவ்வளவு பெரிய புண்ணியம் என்பதற்கும் தெரியும். அப்பேற்பட்ட சிறப்பு இந்த ஆலயத்திற்கு இருக்கிறது.
எனவே முஞ்சமாகாளி என்று சொல்லப்படக்கூடிய சக்தி உஜ்ஜயினியிலே இருந்து வந்தவள். வந்த அந்த சக்தி இங்கே அருள்வாளிக்கின்ற தெய்வமாக இருக்கிறாள். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு வெற்றிக்கு அனுகூலமாக திகழ்ந்தவள். அப்பேற்பட்ட தெய்வமாக இருக்கிற அந்த முஞ்சமாகாளி ஆலயத்தில் நாட்டார் பெருமக்கள், நகரத்தார்கள், ஊரார்கள், கிராமத்தார்கள் வணங்கி கொண்டாடுகிற தெய்வமாக இந்த அம்பிகை திகழ்கிறாள். எனவே அம்பிகையுடைய திருப்பாதத்தை போற்றி அனைவரும் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வோடு திகழ வேண்டும் என்று அம்பிகையை வேண்டி பிரார்த்தித்து தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் பலர்வரியா மந்திரம், தெய்வ வடிவந்திரம், நெஞ்சில் வஞ்சமில்லா இறந்திரம், நல்லென எல்லாந்திரம், அன்பர் என்பதற்கு இறந்திரம், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்று சொல்லி இன்றைய தினத்தின் குடமுழுக்கு நிகழ்வுகளை மிக அருமையான முறையிலே ஒளிப்பதிவு செய்து உலகமெல்லாம் பரப்ப இருக்கிற மதுரை மீனாட்சி தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கு என்னுடைய பணிவார்ந்த வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன். மதுரை மீனாட்சி, மக்களின் மகிழ்ச்சி. கீழனை உஞ்சனை நாட்டைச் சேர்ந்த உஞ்சனை கிராமத்தில் ஸ்ரீ உஞ்சமாகாளியம்மன் திருக்கோவில் 21/2/24 அன்று காலை ஸ்ரீ உஞ்சமாகாளியம்மன் கோவிலுக்கு குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. அனைத்து பொதுமக்களும், நாட்டார்களும், நகரத்தார்களும், பிறநாட்டார்களும், கிராமத்தார்களும் அனைவருடைய ஒத்துழைப்போடு மிகச் சிறப்பாக நடைபெற்றது என்பதை மரியாதைக்குரிய மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்வதாவது, உஞ்சமாகாளி திருவிழால் அனைத்து சமூக மக்களும் நன்றாக வாழ வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். முன்னோர்கள் காலத்தில் இந்த உஞ்சமாகாளி உச்சன கிராமத்தில் இருந்து வந்தது. பாஜகுடியினத்தான் வளநாடு உச்சின என்ற கிராமத்தில் இருந்து வந்தது. அங்கே இருந்து 4 பேர் புறப்பட்டு வரும்போது இந்த காலியை கூட கூட்டி வந்தாங்க. அதை ராத்திரி பேசினாங்க. அப்படி இருக்க இந்த அம்மா கொட்டாக வந்து எங்கள் அப்பம் பாட்டம் காலத்துக்கு முன்னாடி இந்த காவணக்கா போட்டு வண்ணா மாற்றி கட்டி 1 வாரத்துக்கு கரகம் வச்சு வந்து பாரியை கொண்டு வந்து அதில் வச்சு சாமி கொண்ட கொட்டுறது பழக்கம். அது ரொம்ப காலத்துக்கு பிற்பாடு எங்கள் அம்பளார பல பூர்வீக அம்பளார இப்படி இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கொட்டை ஒரு சின்ன கொட்டை கட்டுங்க அப்படின்னு சொல்லி சுலோனில் இருந்து காசு அனுப்பினார். தாக்கியும் தகப்பனும் இருக்கும். அவங்க பேர் வந்து சென்னப்பம்பளார். அவங்க அனுப்புனாங்க காசு. அதான் அதை வச்சு கட்டினாங்க. அவர் வந்ததுக்கு பிற்பாடு இந்த நாட்டையும் இந்த அம்மங்கோட்டையும் அவங்க இடத்துல இந்த பொட்டை கிட்ட எல்லாத்தையும் நாட்டையும் அமலாரை நீங்கள் ஒப்புக்கொள்ளுங்கன்னு ஒப்படைச்சிட்டாங்க. அதுக்கு பிற்பாடு சென்னப்ப அமலாரை இருந்து எல்லா நடவடிக்கையும் பார்த்து அவருக்கு கல்யாணம் பண்ணது இந்த இருக்கிற அம்பலாறு தாப்பனாரை பெற்ற கல்வி எங்கள் வீட்டில் பிறந்தது. அப்போ அவங்க பழங்காலங்களில் பாரி போட்டு அம்பாளுக்கு கொண்டாந்து கொட்டணும். அந்த காலத்தில் இருந்து அது கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சு. அப்படி டேமேஜாக இருக்கிற போது ஊரார் பெரிய மனுஷன் பார்த்து அதை கொஞ்சம் புதுப்பிச்சாங்க. அதுக்கு பிற்பாடு கொஞ்சம் நாள் சென்று இந்த இளவரசிய அந்த அம்மா கோட்டையில் போய் படுத்து கிடந்து பார்க்குற போது அது இத்து போச்சு. இப்படி இத்து போச்சு, இதை என்ன பண்ணுறது, இதை கட்டணுமே அப்படின்னு இந்த இருக்கிற அம்பாளம் சொன்னார். இருக்கிற அம்பாளம் அப்போ எல்லா பையங்களும் சரி கட்டுவோம் அப்படின்னு சொல்கிற போது நீங்கள் யாரும் செலவு பண்ண வேண்டாம், நான் செலவு பண்ணி கட்டுறேன், நாட்டுக்குத்தேன், நம்ம வீட்டு கோயில் தான் அப்படின்னு அவர் செலவு பண்ணி கட்டினார். இப்போ இருக்கிறவர் இதுக்கு என்ன தாராளு நாடு, குஞ்சன நாடு, குஞ்சனைக்குத்தான் அனைத்து மரியாதையும், அனைத்து நாட்டிலையும் குஞ்சனைக்குத்தான் மரியாதை. குஞ்சனைக்கு உள்ள மரியாதை யார் வாங்குறது? ஊரில் வாங்குவேன், நாட்டில் அம்மளம் தான் வாங்கணும். அதான் எங்கள் நாட்டினுடைய கட்டுப்பாடு, நாட்டினுடைய முறை, பெரியவங்க நடத்தின வழிபாடு. அப்படி இருப்பதனால இப்போ தகராறு பண்ணுறதுல என்ன இருக்குது சொல்லுங்கள்? தகராறு பண்ண முடியக்கூடாது. அதனால இந்த 4 நாட்டுக்கு மட்டும் இல்லை, 14 நாட்டுக்கும் தடைச்சி குஞ்சல் நாடு. 14 நாடு மட்டும் இல்லை, தமிழ்நாடு போராட்டம் முடியாதையா குஞ்சல் நாட்டுக்கு. அதை யாரு பழகிறது? அதை யாரு கெடுக்கிறது? எவன் வந்து கெடுக்கிறது?
கெடுக்கப்படாது. எத்தனையோ வருஷம் எத்தனையோ எங்கள் அப்பா மாட்டாங்க காலத்தில் எங்கள் தாத்தாக்கா காலத்தில் வளர்ந்த கோயில் கட்டலை. அவங்க கொண்டாந்து வச்சபடி இருந்துச்சு, ஆழமரத்துக்கிட்டே இருந்துச்சு இந்த பெரிய கோயிலுக்கு பின்னாடி. அதை ஒரு செட்டியாவுக்கு பிள்ளை இல்லைன்னு அது இது போய் நான் புள்ள தாரேன், எனக்கு ஆலயம் கட்டுன்னு போய் சொல்லிச்சு எங்கள் அம்மா. அவங்க சரின்னு ஏற்றுக்குன்னு அவங்க குழந்தை வந்தோடனே கோயில் கட்ட வந்தாங்க. கோயில் இந்த பழைய கோயிலையா அதில் கட்ட வர்ற போது இந்த கோயிலை பிடிங்க அங்கே இப்போ இருக்கிற இடத்துல கொண்டா வச்சாங்க. ஒரு சின்ன கொட்டையை கட்டி அதில் இருந்தபடியே அது இருந்துச்சு. இந்த கோயில் ஆட்சி கட்டுச்சு, எல்லாம் கட்டி முடிச்சு கும்பம் வைக்க போகிறது அவங்களையும் காலி வெளியிடுச்சு. இந்த அம்மா சின்ன திட்டமில்ல அம்மா, கொள்ளாத அம்மா, அது விட்டு இத்தனை எல்லாம் கூட இருக்கப்படாது. அதை எடுக்க அதை சட்னி ஆக்கிடும், குடும்பத்தை நாசம் பண்ணிடும். அப்போ ஏற்பட்ட அம்மா அதுக்கு பிற்பாடு இந்த கோயில் பழங்காலம் கடந்தே போச்சு. எங்கள் ஊரில் எந்த ஆளுக பெரியவங்க சின்னவங்க இந்த இருக்கிற பையங்க எல்லாரும் ஒன்று கூடி இந்த கோயிலை கட்டணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணாங்க. கட்ட முடியல. காது கொடுத்தா செட்டியை விட்டுல இந்த பையங்கள்லாம் சேர்ந்து அந்த காதை செட்டியை விட்டு திருப்பி கொடுத்துட்டாங்க. நாங்களும் கட்ட முடியாது, எங்களுக்கு இவ்வளவு செலவு வருது அப்படின்னு. அந்த ஆள் கடந்து போச்சு. மறுபடியும் யாரோ எப்படியோ ஆளுகள் எல்லாம் ஒன்று திரண்டு இந்த கோயிலில் கட்டினாயா. நான் கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு மேலே ஆகுது இந்த காளி இங்கே அதுக்கு கும்பாபிஷேகம் நடத்ததும் இல்லை. எங்கள் அப்பா பாட்டங்க காலத்திலோட கும்பாபிஷேகம் நடந்தது கிடையாது. இப்போ ஏதோ அந்த இடத்துல இருந்து கட்ட அனுமதி கொடுத்துருக்கு. அதை கட்டினாங்க. கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கும், பெரிய சிறப்பு. அது போக இந்த கலை விவசாய கலையில் போய் இந்த இருக்கிற அம்பலம் பல வகையான கண்ணுகளை கொண்டாந்து ஈஸ்வரன் கோயிலுக்கு இந்த உஞ்சமாளி கோயிலுக்கும் பயங்கரமாக நட்டு வச்சு எங்கள் ஊரில் ஒரு ஆளை போட்டு 2 பேரை 3 பேரை போட்டு தண்ணி ஊற்ற சொல்லி பண்ணினாங்க. அது என்ன கண்ணு எழுப்ப கண்ணு எக்கச்சக்கமாக இருந்துச்சுங்க. இப்போ ஒன்று கூட உட்படல. அது வச்ச கண்ணில் வேப்ப மரம் புளிய மரம் ஏகப்பட்டது ஆயிடுச்சு. இன்னைக்கு இந்த அம்பாளுக்கு வருஷத்துக்கு 50,000 60,000 வருமானம் வருது அந்த புளிய மரத்தினால. இதெல்லாம் யார் செஞ்சது? கிராமத்தார் செஞ்சாளா? இல்லை. நாட்டில் செஞ்சாளா? இல்லை. தனிப்பட்ட முறையில் யாரும் செஞ்சாளா? இல்லை. இந்த அம்பலம் செஞ்சுச்சு. ஒரு ஊருக்குள்ள ஒரு மனுஷன் நல்லது செஞ்சா, ஒரு ஊருக்குள்ள ஒரு மனுஷன் நல்லது செஞ்சா அதை கெடுக்கிறதுக்குன்னு பிறகுறதா தூங்கி எந்திரிச்சோடனே மொட்டமாக போடுறாங்க. சாப்பிட்ட உடனே கேஸுக்கு தான் போகிறாங்க. மனு போடுறது மனு. அப்புறம் இந்த ஊர் உருப்படுமா, நாடு உருப்படுமா, அதை காலையில் நான் யாரும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எங்கே வரும் இதுதான் எங்கள் குஞ்சமாரி ஒரு நாள் நாட்டு போகிற ரொம்ப. அதை நீங்கள் 3 நாளாக இருந்தாலும் கேட்க முடியாது. எங்களுக்கு பூர்வீகம் பாதிக்குடியினத்தம் அலநாடு உச்சனை என்ற கிராமம். அங்கே இருந்து 4 அண்ணன் தம்பி 3 பேர், தங்கச்சி 1 4 சாப்பேன் 5 பேர் வந்தாங்க. மண்வெட்டி பிழைக்கிறவங்க. அந்த ரோட்டு ராசாவை பகைச்சு இந்த காளியை கூட்டி வந்தார். அப்படி வர்றோம். எங்களுக்கு ராசா ஆறு இந்த கத்துறாங்கல்ல, எங்களுக்கு எல்லாம் இருக்குங்கிறாங்கல்ல, அவங்கள சொல்லுங்க ராசா ஆறு. ராஜா ஆண்டு சொல்லுங்க. கண்டதேவி கோயிலும் அவர் ஆண்ட ராஜா ஆண்ட நாடும் யாராவது சொல்லுங்க. காங்கேயராசன் கண்டதேவியில் இருந்தார். ராஜா எங்களுக்கு ராஜா சிவகங்கை ராஜா இல்லை, ராமநாத ராஜா இல்லை. எங்களுக்கு ராஜா கண்டதேவியில் பிடிக்கொண்டவர். அவர்கிட்ட இருந்து எங்கள் ஆளுக வாங்கினேன். இந்த வாங்கினேன். இந்த நாடுகளில் அந்த 3 நாடு 3 நாட்டையும் ஆண்டது காங்கேயராசன். அவர் ஆடுற பொழுது 3 நாடு. 3 நாட்டுக்கு பேர் என்ன தெரியுமா? தாரவள நாடு, கங்கவள நாடு, சிங்கவள நாடு. அந்த 3 நாட்டை சேர்ந்த நாடு பல நாடுகள். அந்த பல நாடுகளையும் ஒன்று சேர்த்து உருவாக்கி 14 நாடாக ஆக்கினாங்க. இந்த 4 பேரும் குஞ்சாள் நாடு, தெம்மாள் நாடு, அங்கல நாடு, இவங்களுக்கெல்லாம் பேர் என்ன? அவர் ஆறு காலத்தில் அந்த நாடு
இவங்க இந்த ஊரையும் நாட்டையும் வாங்குற போது வாங்கி 4 பக்கமும் 4 பக்கமும் பிரித்து 4 பக்கமும் ஆடுற போது அவங்க எப்படி வரணும்? கீழே அணை வச்சவடி கீழே உஞ்சல நாடு, மேலே அடை வச்சவடி மேலே சிம்ம மாதிரி நாடு, கண்ணை மண்டி போட்டு அடைச்சதுனால கண்ணனையா தென்னிலை நாடு, தங்கச்சிக்கு சீர் கொடுத்த நாடு இரவசரி நாடு. இந்த 4 நாடு, இந்த 4 நாட்டை வச்சு தான் 14 நாடு. அம்மா கண்ணு முழிக்கிறா அங்க பாரு, அம்மா வாரி கொடுக்கிற கைய பாரு, அந்த வாரச்சவப்புல கண்ணம் பாரு, அம்மம்மா பூஞ்சிரிப்புல புல்லரிக்குதம்மா, அம்மா கண்ணில் தெரியுதே வீரதீபம், அவ சங்கு கழுத்துதான் பவளமாகும், எங்க அம்மா எழுந்துட்டா கொலவைய போடு, பண்ணாரி பாதத்தில் பூஜைய போடு, தாயே திரிசூலி அங்காள மாறி ஓங்காரி மாரியம்மா, அலங்காரி பூமாரி வாடியம்மா. அலங்காரி சந்தன பூமாரி தாயி பராசக்தி தின்னக்கு தின்னக்கு தான்
ஏழேழு தலைமுறைக்கும் எங்க சாமி பக்க பலம் எடுத்து வந்தோம் நல்ல வரோம். ஏழு ஸ்வரம் எங்களுக்கு எப்போதுமே கூட வரும் எங்க புறம் பண்ண புறம். முல்லையாறு முதலா முத்தமிடும் அந்த இடம் எல்லைகளை தாண்டி வந்த எங்க அப்ப பிறந்த இடம். முல்லையாறு முதலா முத்தமிடும் அந்த இடம் எல்லைகளை தாண்டி வந்த எங்க அப்ப பிறந்த இடம். ஏழேழு தலைமுறைக்கும் எங்க சாமி பக்க பலம் எடுத்து வந்தோம் நல்ல வரோம். ஏழு ஸ்வரம் எங்களுக்கு எப்போதுமே கூட வரும் எங்க புறம் பண்ண புறம். வீரபாண்டி மாரியம்மா எங்கும் உள்ள காளியம்மா தாய் சீல காரியம்மா தந்தா மங்களமா. பாட்டி சின்ன தாய் தந்த பாசமுள்ள பாவலரு குட்டி எடுத்து தந்த பாட்டு பொங்குதம்மா. பட்டி காட்ட விட்டு புட்டு பட்டணத்தில் கூடி புகுந்து மெட்டுக்கள கட்டி தந்த மொத்த சத்தம் எங்களுக்கு ஆத்தி என்ன சொல்ல அன்புக்கு பண்புக்கும் அளவு எங்க இருக்கு. திருக்குறள் நன்னீராட்டு விழாவானது பத்திரிகையில் குறித்த வண்ணம் சரியாக 6:45 இருந்து அந்த மிகச்சரியாக நாம் குறித்திருக்கிற 7:30 மணிக்குள்ளாக மிகச்சரியாக நடைபெற இருக்கிறது. அம்பாளுடைய திருவருட் கருணையினாலே நெற்றியில் நீ தந்த குங்குமம் இருக்கையில் நெஞ்சிலே மயக்கமில்லை, நேரான சிந்தையோடு போராட வந்தவின் நினைவிலே குழப்பமில்லை, முற்றுமுறை நம்பியே முறையாக மேற்கொள்ளும் முயற்சியில் தயக்கமில்லை, மோகமயமாகி உனை தாகமோடு பாடி வரும் முத்தமிழ் சலிப்பதில்லை, உற்றதொரு பகையனிலும் முன்துணை கிடைத்த பின் ஓய்வுற நினைப்பதில்லை, உலகமோர் ஏழுமே எதிராக நின்றாலும் உண்மையை மறைப்பதில்லை, இத்ததினை அச்சம் இடர் கவலை நோய் பகைகள் இன்னல்கள் இல்லை இல்லை, அம்மா இருவியனை ஆண்டருளும் ராஜராஜேஸ்வரி உஞ்சமாகாளி உமையே என்று அந்த அம்பிகையின் திருவடியை பிரார்த்திக்கின்ற மக்களுக்கு பல ஆண்டுகள் கழித்து இந்த தொன்மையான ஆலயத்திற்கு வரலாற்று சிறப்புமிக்க 100 ஆண்டுகளை கடந்த ஒரு கோயிலுக்கான கும்பாபிஷேகத்தை இந்த 100 காணுகிறோம். இதற்கு முன்பு இந்த குடமுழுக்கை பார்த்தவர்கள் யாரும் இப்போது இல்லை. இப்போது இருப்பவர்கள் எல்லோரும் அம்பாளின் அருளால் இப்போது நடைபெறுகிற குடமுழுக்கை பார்ப்பவர்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். உஞ்சமாகாளி உலகங்கள் யாவையும் உன்னருள் பார்வையால் உருவாக்கி ஒளியூட்டினாய், ஒப்பற்ற பூதங்கள் 5ஐயும் உன்வழி பார்வையால் வழிகாட்டினாய், நிலவாக கதிராக நீராக நிலமாக நீதானே தோன்றுகின்றாய், நினைக்கின்ற நேரத்தில் நெஞ்சத்தில் ஊற்றாகி நித்திலக்கதையாகினாய், திலகத்தில் சுமங்கலி தாய்மாரின் நெஞ்சத்தில் திருவள்ளரும் தாலியானாய், தினந்தோறும் வணங்கினால் இன்பத்தை பெருக்கியே துன்பத்தின் வேலியானாய், தலமெல்லாம் தொழுதாலும் தாயாக காக்கின்ற தர்மத்தின் தலைவினியே, உலக புகழ் கீழனை உஞ்சனை நாட்டில் வளர் உஞ்சமா காளி உமையே என்று எல்லோரும் கையெடுத்து வணங்குகிற முகமாக காலையில் 6:45 குடமுழுக்கு என்று பத்திரிகையில் குறித்து விட்ட பிறகு மக்கள் வெள்ளமாக வந்து ஆலயத்திற்கு முன்பே ஒருங்கிவித்து இருக்கிற காட்சியை இங்கே பார்க்கிறோம். இந்த ஆலயத்தினுடைய பெரிய சிறப்பு வாய்ந்த அருட்பொழிவு என்பது நம்முடைய பெருமக்கள் அத்தனை பேரும் இந்த ஆலயத்தின் சக்தியை அறிந்தவர்கள் என்கிற காரணத்தினால் இந்த அம்பிகையினுடைய குடமுழுக்கை காண்பதற்காக சின்னஞ்சிறார்கள் முதல் வயதில் பெரியவர்கள் வரை அம்மா உஞ்சமாகாளி போற்றி போற்றி ஜெய ஜெய போற்றி என்று வணங்கும் முகமாக எண்ணத்தால் ஒருமித்து சிந்தனையால் வணங்கி அம்பிகையின் திருவடியை பிரார்த்திக்கின்ற காட்சியை பார்க்கிறோம். இதோ யாகசாலையிலே மிகச் சிறப்பான ஒரு முறையிலே இந்த புனித கடங்கள் அங்கிருந்து புறப்பட்டு வருகிற காட்சியை பார்க்கிறோம். அது ஆடி வருகிற காட்சியை பார்க்கிறோம். அந்த அற்புதமான அந்த காட்சி ஒரு கண்கொள்ளாத காட்சியாக இருக்கிறது. யாகசாலையில இருந்து
புறப்பட்டு வருகிற காட்சியை பார்க்கிற போது அம்பிகையினுடைய அந்த ஆட்டத்தை நாம் காண முடிகிறது. செம்பட்டு தானாட, செவ்வரளி பூவாட, செம்மலர் கூந்தலாட, செங்காந்தல் விரலாட, செம்மாந்த இடையாட, செவிக்குண்டலங்கள் ஆட, வெம்முகம் சிவந்தாட, விரல்விழிகள் சேர்ந்தாட, வெற்றி மிகு சூலமாட, வேதனை தீர்க்க ஒரு சூலமுடு ஆடி வரும் பாதங்கள் பரதமாட, அம்மனின் கையெட்டும் ஆடி வரும் அழகினில் அகிலமே ஆட்டமாட, அரணாறு மாட, உடன் அரியாறு மாடி வர, அயனாறு மாடி வரவே, விம்மியே தொழுவோரை விரைவாக நீ வந்து வெற்றிகளை கொடுக்க வருவாய். அம்மா உலக புகழ் கீழனை உஞ்சனை நாட்டில் வளர் உஞ்சமா காளி உமையே என்று எல்லோரும் வணங்குகிற காட்சியாக இதோ கைலாய வாத்தியம் முன்னே வர, மேலதாள வாத்தியங்கள் ஒலிக்க, குடை திருச்சின்னங்கள் எல்லாம் முன்னே வர, மலர்களை தூவிக்கொண்டு புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு என்று சொல்லும் வண்ணமாக இதோ புனித குடங்கள் புறப்பட்டு வருகிற காட்சி, அம்பிகையினுடைய அருளாட்சியான காட்சி. அம்மா பகவதி
வச்ச ஆசை எல்லாம் சீக்கிரத்தில் ஈடேற நல்ல வழி காட்டி விட அம்மன் கோயில் வாசலில் கோடி சனம் கூடுதம்மா பொங்க வச்சு பூச வச்சு கந்தனம் பாடுதம்மா. அம்மன் கோயில் வாசலில் கோடி சனம் கூடுதம்மா பொங்க வச்சு பூச வச்சு கந்தனம் பாடுதம்மா. அவ உன் கணக்கையும் என் கணக்கையும் பார்த்து வச்சிருக்கா, இப்ப யார் கணக்கு நியாயம்னு தீர்த்து வச்சிருவா. அம்மன் கோயில் வாசலில் கோடி சந்தனம் கூடுதம்மா பொங்க வச்சு பூச வச்சு சந்தனம் பாடுதம்மா. அம்மன் கோயில் வாசலில் கோடி சனம் கூடுதம்மா பொங்க வச்சு பூச வச்சு சந்தனம் பாடுதம்மா. காத்து மயங்காது விலகி நில்லு, நேரம் நிலைக்காது வழிய விடு. சாமி உறங்காது மெல்ல நினைக்கும், காலம் கடந்தாலும் கண்ண திறக்கும். புலிதான் அரிய கண்டு பதுங்கி அடங்கிடுமா, எதிர்த்து மீறி நின்னா வெக்கப்பட்டு குனிஞ்சிடுமா. எரியும் நெருப்பு இப்பவும் எப்பவும் கையில் அடங்கிடுமா. அம்மன் கோயில் வாசலில் கோடி சனம் கூடுதம்மா பொங்க வச்சு பூச வச்சு சந்தனம் பாடுதம்மா. நம்ம அம்மன் கோயில் வாசலில் கோடி சந்தனம் கூடுதம்மா. பொங்க வச்சு பூச வச்சு சந்தனம் பாடுதம்மா.
எனக்கு வேலை இப்பூமிசை என் அன்பு பாலிக்குமாறு என்புற இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியே என்று சொல்ற கலவிலே இதோ இந்த கும்பாபிஷேகத்தை குடமுழுக்கை கண்டவர்கள் உஞ்சமாகாளியினுடைய திருவடி பேர்களை அந்த அறம் பொருள் இன்ப வீடு பேர் என்று சொல்லப்படக்கூடிய 4 விதமான புருஷார்த்தங்களை பெறுவார்கள். மிக மிக ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த நிகழ்வு இந்த ஆலயத்தில் நடைபெற்றிருக்கிறது. என்ன அற்புதமான அம்பிகைக்கு அழகுபடுத்தி பார்த்திருக்கிறோம். எப்படி அழகுபடுத்தி பார்த்திருக்கோம்னா பொன்னால் பொருளால் போகத்தால் என்று சொல்லத்தக்க அளவிலே அம்பிகையினுடைய சிலாரூப திருமேனி வெள்ளி அங்கியால் இன்றைக்கு அழகுபடுத்தி பார்த்திருக்கிறோம். அந்த வெள்ளி அங்கி செய்து கொடுத்த சான்றோர் பிறந்தைக்கு மனமார்ந்த நன்றி வேளாண் பெருமக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக மிகச் சிறப்பாக அன்னதானத்தை தொடர்ந்து வழங்குகின்ற அந்த சான்றோர் பெருமக்களுக்கும் இந்த கீழணை உஞ்சனை நாட்டைச் சேர்ந்த அத்துணை பெரியவர்களுக்கும் குறிப்பாக அம்பலவாளர்களுக்கும் பிற நாட்டார்களுக்கும் குறிப்பாக நகரத்தார்களுடைய திருப்பணி அளப்பரிய ஒரு திருப்பணி. இந்த ஆலயம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திருந்தீங்கன்னா ஒரு ஓட்டு கொட்டையில இருந்து இன்றைக்கு செம்மாண்டு இமயமலை போல எழுந்து நிற்கிறது. அற்புதமான இந்த குடும்பத்திற்காக அறியக்கூடிய கண்டலூர் தையனார் நகரத்தார் மக்கள் அயராது உழைத்திருக்கிறார்கள். அயராது உழைத்திருக்கிறார்கள் சொல்வதை விட கோபுரம் போல இன்றைக்கு உஞ்சமாகாளியுடைய புகழை நிறுவிருக்கிறார்கள். நல்ல நேரத்திலே தொடர்ந்து வர்ணனை அண்ணன் தமிழ்கொண்டல் குமார் அவர்கள் நடைபெறுகிறார்கள். கீழே அம்பிகைக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது. எல்லோரும் அன்னதானத்தில் கண்டு சிறப்பிக்க வேண்டிக் கொண்டு தொடர்ந்து வர்ணனை அண்ணன் குமார் அவர்கள் செய்கிறார்கள். நாயகி நான்முகி நாராயணி கைநளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதிவச்சு நாயகி ஆவலிங்கி மாராயி ஊடி மாதங்கி என்று ஆய கியாதி உடையாள் சரணம் அரண் நமக்கே என்று அந்த அம்பிகை வெவ்வேறு தோற்றங்களிலே வெவ்வேறு திருநாமங்களிலே ஒவ்வொரு ஊரிலும் எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கு. மண்ணாளும் நாயகியே மஞ்சளுக்குள் வாழ்பவளே என்னாலும் என்னாவில் வந்து எந்தன் விடுமூச்சும் நாடியொலியும் உடுக்கை பம்பயன துளுக்கானத்தம்மா நீ தோன்று மாரீசந்துரை கண்டெடுத்த ஆலந்தூரில் வாழும் எங்கள் துளிர்கானத்தம்மா நீ தோன்று. கண்டுவிட்டா நம்ம குற தீரும். அம்மன் அலங்காரம் கண்டுவிட்டா நம்ம குற தீரும். அம்மனுக்கு விரதம் ஆதி முதல் இன்று வரை வழக்கம். அம்மனுக்கு விரதம் ஆதி முதல் இன்று வரை வழக்கம். சமயபுரத்தில் நம்மை வாழ வைக்க மாறியும் விரதம் கொண்டாளே மாறி அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டுவிட்டா நம்ம குற தீரும். என்ன ஜாதி அம்மனுக்கு அன்பு ஒன்றே நீதி. ஜாதி என்ன ஜாதி அம்மனுக்கு அன்பு ஒன்றே நீதி. பெரிய பாளையத்தில் வந்து பாருங்கம்மா இந்த செய்தியை சொல்லிடும் பூசைகளே. அம்மா அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டுவிட்டா நம்ம குற தீரும். காற்று மழை வீச எக்காலுக்கு கூரை இல்லை வாழ என்று பல சொல்லுவார். அவர் ஒரு உண்மையை தான் அறியார். கோயில் உள்ளம் அதில் கூரை எங்கள் மனம் குறையின்றி வெக்காளி வாழ்ந்திருக்கார். அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டுவிட்டா நம்ம குற தீரும். ஆதி சிவனாரின் ஆட்டத்திற்கு ஈடு கொடுத்தாளே. ஆடும் சிவனாரின் ஆட்டத்திற்கு சக்தி கொடுத்தாளே. என்ற போதும் ஒரு பெண்ணின் உள்ளம் கொண்டு தில்லைக்காளி வந்து நின்றாளே. அம்மா அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும்.
அதன் கீழ் தாயின் முகம் ஒளிரும் 5 தலை நாகம் அதன் கீழ் தாயின் முகம் ஒளிரும் வேண்டும் வரம் தரவே கட்டுக்குள் இன்று மௌனதவம் செய்யும் மாரியம்மா மாரி அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும் அம்மன் அலங்காரம் கண்டு விட்டா நம்ம குற தீரும் முத்து கொடுத்திடுவா பின்னே வந்து முத்தை எடுத்திடுவா முத்து கொடுத்திடுவா என்னை வந்து முத்தை எடுத்திடுவா நல்ல உள்ளம் கொண்ட நாயகி அவளை புன்னை நல்லூர் தானில் கண்டேனே மாரி அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும் அம்மன் அலங்காரம் கண்டு விட்டா நம்ம குற தீரும் எல்லையில்லா கருணை வெட்டுவான எல்லையம்மன் விழியில் எல்லையில்லா கருணை வெட்டுவான எல்லையம்மன் விழியில் கொண்ட வினிகளும் அந்த வினைகளும் அத்தாவையர் சொல்ல ஓடிடுதே பாரு அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும் அம்மன் அலங்காரம் கண்டு விட்டா நம்ம குற தீரும் மூன்றெழுந்து வந்து நின்ற வைஷ்ணவி 3 பெரும் சக்தி மூன்றெழுந்து வந்து நின்ற வைஷ்ணவி பனிமலை மேலே அன்னை அவள் பலி மறுத்தாளே கொண்ட தவத்தினில் வந்த அசுரனை வேரோடு சக்கருள் புரிந்தாளே அம்மா அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும் அம்மன் அலங்காரம் கண்டு விட்டா நம்ம குற தீரும் கோல விழிகளிலே கருணை பொங்கி வழியுது பார் கோர அரக்கனின் 5 தலைகளை பாதம் அழுத்திடும் கோபத்தை பார் அம்மா அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும் அம்மன் அலங்காரம் கண்டு விட்டா நம்ம குற தீரும் சுத்துகின்ற 9 கோள்களும் நீ தேவியர் குருவெட்டும் நீ பாடுகின்ற 7 ஸ்வரங்களும் நீ ஒரு சத்தியத்தில் இங்கு கட்டுப்பட்டு இந்த உலகம் சுத்துகின்ற காரணம் நீ தாயே அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும் அம்மன் அலங்காரம் கண்டு விட்டா நம்ம குற தீரும் 6 சுவைகளும் நீ பூமியினில் பஞ்சபூதங்களும் நீ 4 வகை வேதங்கள் நீ இனிக்கும் நல்ல முக்கணிகள் நீ விண்ணும் மண்ணும் அதில் இன்ப துன்பம் என எல்லாம் இரண்டென செய்தவள் நீ அம்மா முக்கன் சிவனாரும் மயங்கும் 1000 கண்ணுடையா எத்தனை உயிர்கள் பூமியில் உள்ளதோ அத்தனைக்கும் முதலானவள் நீ அம்மா சங்கரி சாம்பவியே அருவா காளி மனோகரியே 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 பூமி எங்கும் கோயில் கொண்டாள் 1000 கண்ணுடையாள் சாமி ஒன்று உண்டு அவதான் 1000 கண்ணுடையாள் சூலம் பாரு அதிலே தெரிவா 1000 கண்ணுடையாள் எல்லாம் வல்ல தாயும் அவளே 1000 கண்ணுடையாள் சூலம் பாரு அதிலே தெரிவா 1000 கண்ணுடையாள் எல்லாம் வல்ல தாயும் அவளே 1000 கண்ணுடையாள் எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே உன் திருநாமமே இங்கு பல கோடியே அதில் எதை சொல்லி நான் அழைப்பேனோ எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே
ஈஸ்வரி தாரணி பூரணி புவனேஸ்வரி பரமேஸ்வரி ஜெகதீஸ்வரி அகிலாண்டேஸ்வரி பார்வதி ஆனந்தி மாதங்கி பஞ்சாட்சரி வேதாளி சுந்தரி துரந்தரி ஆதீஸ்வரி கௌமாரி வாராகி சாமுண்டி மகிஷாசுரமர்த்தினி உன்னருகில் வேங்கை நஞ்சுடைய நாகம் சீறி வரும் சிம்மம் கோரமுக மகிஷம் அம்மா உனை கண்டதும் இவைதான் அடங்குமே எங்கள் மனக்குரங்கிற்கே இந்த ஆட்டம் எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே உடுக்கை ஒலி ஓசை மணி விளக்கு பூசை மனமுருகித்தாயே உனை வணங்க ஆசை உந்தன் கருணை உள்ளம் நல்ல யமுனை வெள்ளம் அதில் நீராடி கரை சேர வந்தோ எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே ஸ்ரீதேவி கமலையே விமலையே அமலையே மங்களே சாந்தினி சங்கரி சுமங்கலி திரிபுர சுந்தரி ஸ்ரீகாளி ஸ்ரீ துர்கா நாராயணி பிராமணி பகவதி மூகாம்பிகே வேதாந்தி மகேஸ்வரி அபிராமி மூகேஸ்வரி பூதேஸ்வரி அகிலேஸ்வரி வேதரூபிணி வேதேஸ்வரி சாரதே தேவேஸ்வரி வாகேஸ்வரி கராளி உமா மகேஸ்வரி சந்நிதியில் நுழைந்தால் தேகம் சிலு சிலிர்க்கும் அழுத விழி நீரை தாயின் விரல் துடைக்கும் அம்மா திரிசூலினி நீயே ஜெகத்காரணி இங்கு நீ இன்றி நான் இல்லை தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே சூலம் என்னும் வடிவம் மும்மூர்த்திகள் தரிசனம் உரளும் 5 சடையும் பூதங்களின் உருவகம் அம்மா உருவாக்குவாய் பின்பு அழித்தாடுவாய் என்போல் பக்தர்களை காப்பவளும் நீயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே வைஷ்ணவி கோமதி பீஜாட்சரி தாட்சாயணி ஏகேஸ்வரி குமாரி வைரவி ஓங்காரி சிவேஸ்வரி விசாலாட்சி மீனாட்சி ராஜேஸ்வரி ஜெயதேவி ஜயேஸ்வரி ஜெகன்மோகினி இந்திராட்சி திரிபுரேஸ்வரி புராந்தகி பரிபூரணி பரமேசி ஜகம்பவி குண்டலினி காராணி கருமாரி மகமாயி சிவமணி வீரேஸ்வரி தர்ம சம்வர்த்தினி அழுகையுடன் ஜனனம் இன்று வரை சலனம் தாங்கவில்லை சோகம் சரணம் உந்தன் பாதம் அம்மா என்னை காக்கவே ஒரு கணமாகுமா உடன் வருவாயே உலகாடும் காளி எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே
வெள்ளியங்கிரி மேலே அன்று ஒரு நடனம், கலியுகத்தை காக்க இன்று உடன் வரணும். அம்மாடுதேனம்மா உன்னை தொழுதேனம்மா, உன் துணையோடுதான் எங்கள் வாழ்க்கை. எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே, எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே. तंत्रेश्वरी यंत्रेश्वरी यदीश्वरी शक्तेश्वरी बीडेश्वरी जयेश्वरी दत्तेश्वरी धर्मेश्वरी शब्देश्वरी येगेश्वरी येगाक्षरी नादेश्वरी विश्वेश्वरी दीक्षेश्वरी धीरेश्वरी योगेश्वरी वर्णेश्वरी वामेश्वरी कालेश्वरी वेदेश्वरी महाशक्ति कात्यायनी ज्वालामुखी अन्नपूरणी ज्ञानाम्बिके अष्टलक्ष्मी. वलது கையில் சூலம், இடது கையில் டமருகம், வில்வேல் சக்கரம் கொடுவாள், கொண்டே அவள் தோன்றுவாள். சிங்கமுதுகின் மேலே அன்னை அவள் தோன்றுவாள், அந்த அன்னைக்கு தான் இன்று